திண்டுக்கல் மாவட்டத்தின் காசம்பட்டி கோவில் காடுகள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுடைய பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டுடைய 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலம். அப்போ முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிட்டாப்பட்டி. ஸோ இந்த அரிட்டாப்பட்டி எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்கு. ஸோ மதுரையில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி தான் நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது. இப்போ 2வது பாரம்பரிய தலமாக திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காசம்பட்டி கோவில் காடுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த அரிட்டாப்பட்டி சம்பந்தமா கூட ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். அதாவது மத்திய அரசு வந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தி அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் பணியானது இப்போ ரத்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அதுல அரிட்டாப்பட்டி அடிக்கடி நம்ம பார்த்திருப்போம். இப்போ காசம்பட்டி கோவில் காடுகள், திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காசம்பட்டி கோவில் காடுகள் தமிழ்நாட்டுடைய 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ பல்லுயிர் தலம் என்ன, பல்லுயிர்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்வேறு உயிரினங்கள் பல்வேறு வகையான தாவரங்கள் ஒரே பகுதியில் இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம், பல்லுயிர் தலம் அப்படின்னு சொல்றோம். அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய வகையான தாவரங்கள் நிறைய வகையான மரங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கும். நிறைய வகையான விலங்குகள், அதாவது பாலூட்டி விலங்குகள், பாம்புகள், பல்வேறு பறவை இனங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறதா பல்லுயிர் தலம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ காசம்பட்டி கோவில் காடுகளை இப்போ பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த காசம்பட்டி கோவில் காடுகள் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் அழகர் மலை காப்பு காட்டுக்கு அருகில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஹெக்டேர் பரப்பளவில் இருக்கு அப்படின்னா 4.97 ஹெக்டேர் அளவிலான பகுதியை தான் இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க பல்லுயிர் பாரம்பரிய தலமா. இந்த சட்டத்தின் கீழ் இது பல்லுயிர் பாரம்பரிய தலமா அறிவிக்கப்பட்டிருக்குன்னா உயிரிய பன்முக சட்டம் 2002 கீழ் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வந்து 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலம். முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் வந்து அரிட்டாப்பட்டி மதுரையில் இருக்கு.